இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த வேதனையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் எல்லாரும் உலகமே கவலைக்கு உள்ளாக்கப்பட்டது. ஹஜ்ஜியினுடைய மாதம் ஹாஜிகள் எல்லாம் அவர்களுடைய அனைத்து ஹாஜிகளுடைய பிரார்த்தனையும் அந்த பாலஸ்தீன மக்களுடைய வாழ்வுக்காகத்தான் இருந்தது. கண்ணீர் வடித்து துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா நம்ம ஒன்னை யோசிச்சு பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வல்லமையை அவனுடைய ஆற்றலை காட்ட வேண்டும் என்று நினைத்தால் அவனுக்கு அதிக காலம்லாம் கிடையாது. குன் ஃபயகூன், ஆகு என்று சொல்லுவான், உடனே அது ஆகிவிடும். இறைவனை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? ஒரு பைக்கு, ஒரு காரு உற்பத்தி செய்யணும்னா இத்தனை நாட்கள், இத்தனை நேரங்கள், இவ்வளவு நிமிடங்கள் என்று நேர பொழுதை எடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வல்லமையை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா? ஆகு என்றால் உடனே ஆகிவிடும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சம்பவத்தை சொல்லுகிறான், யோசிச்சு பாருங்க. ஒரு அடியார், ஒரு நல்ல மனிதர், அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஒரு ஊரை கடந்து, ஒரு கிராமத்தை கடந்து அவர் சென்று கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த கிராமம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அடியோடு வீழ்ந்து கிடக்கிறது. அதாவது ஒண்ணுமே இல்லாம, மக்கி போய், எது செடி கொடியுமே இல்லாம, யாருமே மனிதர்களே வாழ முடியாத அளவுக்கு உண்டான நிலையில் அந்த கிராமம் அப்படி செத்து போய் கிடக்கிறது. செத்து போன பூமின்னு சொல்லுவாங்கல்ல, காஞ்சி வறண்டு போன பூமின்னு சொல்லுவாங்களே இல்லையா? அப்ப அந்த நல்லடியார் பார்த்துட்டு அவர் நினைக்கிறார், என்ன நினைக்கிறார் தெரியுமா? அல்லாஹ் இந்த பூமியை எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவான் அப்படின்னு நினைக்கிறார். இவ்வளவு வறண்டு போயிடுச்சே, இவ்வளவு மோசமா போயிடுச்சே, இதுக்கு உயிர் திரும்ப வருமா? இது எப்படி நடக்கும்? இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைச்சு அந்த நல்லடியார் மனதில் என்ன செய்றாரு அப்படின்னு நினைக்கிறார், இந்த ஊரை அல்லாஹ் எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவான், ரொம்ப பலகீனமான நிலையில இருக்குதே அப்படின்னு அவர் நினைச்சார். நம்மள இப்படிதான் நினைக்கிறோம். பாலஸ்தீன மக்கள் எல்லாம் பார்க்கும்போது இல்ல வீடு இல்ல, வாசல் இல்ல, சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, எல்லாரும் உலகமே எவ்வளவோ நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் கைவிட்டு விட்டாங்களே, எவ்வளவு பலகீனமான நிலையில அவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறோம்ல. அந்த குர்ஆன்ல அந்த சம்பவத்தை பாருங்க. அப்படி நினைச்ச உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நல்லடியாரை அல்லாஹ் செஞ்சிடான், மரணிக்க செஞ்சிருந்தான், அப்படி தூங்க செஞ்சிருந்தான். ரொம்ப நாள் தூங்குற, தூங்கி எழுந்த பிறகு அல்லாஹ் திரும்ப எழுப்பி அந்த நல்லடியார் இடத்துல கேட்கிறான், நீ எவ்வளவு நாள் தூங்கி இருப்ப அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். எவ்வளவு நாட்களில் எவ்வளவு நாளை நீர் கடந்து இருப்பீர் அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். அப்ப அவர் சொல்லுகிறார், அந்த நல்லடியார் சொல்கிறார், ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிது பகுதியை நான் செஞ்சிருப்பேன். ஒரு நாள் தூங்கி இருப்பேன், அது ஒரு பகுதியை நான் செஞ்சிருப்பேன், நடந்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ் தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது, நீ ஆண்டுகளில் 100 ஆண்டுகளை நீர் கடந்து விட்டீர். எப்படி பாருங்க, எத்தனை வருஷம்? 100 வருஷம், 100 ஆண்டுகளை நீர் கடந்து விட்டீர். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 100 ஆண்டுகளை நீர் கடந்து விட்டீர். இதோ நீர் கொண்டு வந்த பானத்தை, உணவை பாரும், அது அப்படியே இருக்குது. 100 வருஷமா அந்த உணவு அப்படியே இருக்குது. நீர் கொண்டு வந்த கழுதையை பாரும், கழுதையில வந்து அவர் பயணம் செஞ்சு வந்தார். அந்த கழுதை மக்கி போய் 100 ஆண்டுகள் மக்கி போய் எலும்புகள் எல்லாம் மக்கி போன நிலையில இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒண்ணு இல்லாம மக்கி போன நிலையில அந்த கழுதை கிடக்கிறது. கழுதையும் பாரு, உங்க உணவையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப அந்த கழுதைய நம்ம எப்படி உயிர் கொடுத்து எழுப்புறோங்கிறதையும் பாருங்க அப்படின்ட்டு அப்படி அந்த அடியாருக்கு அல்லாஹ் அந்த அற்புதத்தை காட்டுகிறான். கழுதை அந்த உயிர் கொடுத்து அப்படியே எழுப்பப்பட்டு திரும்ப அதே பழைய நிலைக்கு வந்துருது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ்வுடைய ஆற்றல் வல்லமையானது என்று அந்த அடியாருக்கு அல்லாஹ் பாடம் நடத்துவதற்கு, அடியாருக்கு பாடம் நடத்துவது மட்டும் இல்ல, அந்த அடியாருக்கு பாடம் நடத்துவது போல நமக்கு அல்லாஹ் அந்த பாடம் நடத்துறாங்க. குர்ஆன் நமக்கு படிப்புன்னு தானே, குர்ஆன் நமக்கு அறிவுரை தானே, வல்லமை தானே. அப்ப அல்லாஹ் நமக்கு அந்த பாடத்தை நடத்துகிறான். 100 ஆண்டுகளை நான் நினைத்தால் ஒரு மனிதனை என்ன செய்ய முடியும்? தூங்க வைக்க முடியும்.
அவர் கொண்டு வந்த உணவை 100 ஆண்டுகள் கெட்டு போகாமல் என்னால் நினைத்தால் வைக்க முடியும். அந்த மனிதன் கொண்டு வந்த அந்த கழுதையை மக்கி போன நிலையில் இருந்த அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றும் இல்லாத நிலையில் இருந்ததை நான் உயிர் கொடுத்து எழுப்ப முடியும். இது எனக்கு சாத்தியமானது என்பதை அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டின நிகழ்வை பார்க்கிறோம். உண்மையிலே அதிசயமான விஷயமா இருக்கா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதிசயமா இருக்கு. எப்படி எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு 3 வாரங்களுக்கு முன்னால் உலகமே எப்படி பார்த்துச்சு சொன்னா, பாலஸ்தீன மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய நிலைகள் என்ன, இந்த இஸ்ரேல் அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதிகமாக பண்ணி கொண்டிருக்கிறார்கள், யாராவது தட்டி கேட்க மாட்டார்களா, அவர்களை தண்டிப்பதற்கு ஆள் இல்லையா என்று சொன்னால், இன்றைக்கு அவர்களுடைய நிலவரத்தை பார்த்தீங்களா? நிலைமைகளை பார்த்தீர்களா? துஆவுக்கு வலிமை இருக்கிறது, அதற்கு சரியான வடி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது என்பதனை கண்கூடாக நாம பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த அமெரிக்கா தான் அது. இஸ்ரேல் கிடையாது, அது அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய படைதான், அதனுடைய படைதான் இஸ்ரேல். ஆனால் அடி விழுகிறது, அடி உழுகிறது, மாளிகைகள்லாம் வீழ்ந்து நொறுங்குகிறது. எல்லா யகூதிகளும் அண்டர் கிரவுண்ட்ல போய் ஒளிஞ்சு கொள்கிறார்கள். நீ தைரியமான ஆளா இருந்தா என்ன செய்யணும்? மரணத்தை எதிர்கொள்ளணும்ல. நான் பயப்பட மாட்டேன், நான் தைரியமான ஆள், மரணத்தை எதிர்கொள்ளணும்ல. ஆனா யூதர்கள் தான் உலகத்திலேயே மோசமான கோழைகள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார். மட்டுமல்ல, உலகத்திலேயே அதிகமான ஆசை கொண்டவர்கள் யூதர்கள் தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறார். அவர்கள் ஒருவர் எப்படிப்பட்ட வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் என்று சொன்னால், 1000 ஆண்டுகள் எனக்கு வாழ்நாள் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். யூதர்களுடைய மனநிலை எப்படி இருந்தா, சாவதுக்கு ஆசைப்படுப்பா அப்படின்னு சொன்னா சாவ மாட்டாங்க. அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, யூதர்கள் சொர்க்கம் எங்களுக்கு தான், முகமது நபி எல்லாம் நபி கிடையாது, மோசே தான் தூதர், மோசைக்கு பிறகு தூதர் கிடையாது அப்படின்னு யூதர்கள் அந்த காலத்துல முஸ்லிம்கள்ட்ட பிரச்சாரம் பண்றாங்க. அப்போ அல்லாஹ் கேட்க சொல்றான், எப்ப உனக்கு தானே சொர்க்கம், நீ தானே மறுமையில நீ தானே சொர்க்கம் சொல்லுவ, நீ தானே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம் அப்படின்னு சொன்னா, சாவதுக்கு ஆசைப்படு. அல்லாஹ் அப்படி கேட்கிறான், சாவதுக்கு ஆசைப்படு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே பதில் சொல்றான், அவன் சாவதுக்கு ஆசைப்படவே மாட்டான். அவன்ல ஒவ்வொருவரும் 1000 ஆண்டுகள் வாழ்நாள் வழங்கப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். உண்மையிலே கண்கூடா பார்க்கிறோம். ஒரு வாரம் தான் ஃபைட் நடக்குது, உடனே வீடியோக்கள் போடுறார்கள் அந்த யூதர்கள், எங்களை மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்க. எவ்வளவு பாருங்க அடி, அந்த அளவுக்கு அடி விழுது, என்ன விட்டுருங்க, வாழ்நாள் கொடுக்கணுமா, வாழ்நாள் வாழணுமா. அந்த பாலஸ்தீன சிறார்கள், குழந்தைகள், அவர் எத்தனை மாதங்கள், வருட கணக்கில் எவ்வளவு நாட்கள் பசியிலும் பட்னியிலும் கடந்து துடிதுடிக்கும் போது அவர்கள் சிரித்து மகிழ்ந்தவர்கள். 2 நாள் 3 நாள் வேதனையை அவர்களால் தாங்க முடியவில்லை. அதுதான் அல்லாஹ் சொல்றான், 1000 ஆண்டுகள் அவர்கள் வாழணும்னு ஆசைப்படுவார்கள். ஆனா அப்படி வாழ்றது அவர்களை நரகத்தில் இருந்து அவர்களை காக்காதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அவங்க செல்லக்கூடிய இடம் நரகம்தான், ஆனா அவர்களை நரகத்தில் இருந்து என்ன செய்யாது, காக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைத்தால் யாரை கொண்டும் என்ன செய்வான், தனது அதிகாரத்தை கொடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரோம் பாரசீகம் என்று 2 வல்லரசு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற வல்லரசுகள் இருக்கு இல்லையா, உலகத்துல நான் தான் வல்லரசு, நான் தான் ரவுடி, உலக ரவுடி அப்படிலாம் இருக்கிறாங்கல்ல. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்துல ரோம் என்று ஒரு நாடு இருந்தது, பாரசீகம் என்ற ஒரு நாடு இருந்தது. ரோம் யாருன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள், அதனுடைய லீடர் கிறிஸ்தவர்கள். பாரசீகம் யாருன்னு சொன்னா நெருப்பை வணங்கக்கூடியவர்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரோமை பாரசீகம் வெற்றி கொள்கிறது.
அதாவது நெருப்பை வணங்கக்கூடியவங்க கிறிஸ்தவர்களை வென்றுறார்கள். அப்போ அந்த குறைசிகளுக்கு கொண்டாடமா இருக்குது. ஏன் அப்படி தெரியுமா? முகமது நபியும் வேதம் இருக்குங்கிறாரு, இந்த நானும் தூதுவங்கிறாரு. இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவங்க தான் கிறிஸ்தவர்கள். அவர்களும் வேதம் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ரோம் இப்ப பாரசீகர்களை கொண்டு வெற்றி அடையப்பட்டு விட்டது, பாரசீகர்கள் வென்று விட்டார்கள். அதே மாதிரி முகமதும் கொஞ்ச நாள்ல தோன்றுவாரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய குறைசிகள் பயங்கரமான கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. குறைசிகள் மட்டுமில்ல, அது மாதிரியான நம்பிக்கையில உள்ளவங்க, இந்த நெருப்பு வணங்கிகள் இவங்களா மாதிரி நிறைய பேர் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரான கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு வகை செய்தி வருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ரோம் அருகில் உள்ள நிலப்பரப்பால் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. இன்னும் சிறிது காலத்துல மீண்டும் ரோம் வெற்றி பெறும். அப்போது இறை நம்பிக்கையாளர்கள் முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார். அது அப்படியே நிறைவேறுது. அந்த முன்னறிவு அல்லாஹ் ஒரு முன்னறிவு சொல்றாங்க. என்ன சொல்றான்? ரோம் தோன்றிடுச்சுன்றப்ப நீ எல்லாம் கண்டு கொண்டாடுறீங்க, அவ்வளவுதான், இனிமே முஸ்லிம்கள் சேர்ந்து போயிடுவாங்க அப்படின்னு கொண்டாடுறீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ரோம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பை செய்கிறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே ரோம் என்ற அந்த கிறிஸ்தவ நாடு பாரசீகம் என்ற அந்த நாட்டை வெற்றி கொள்கிறது. வெற்றி அடைஞ்சது கிறிஸ்தவர் தான். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான் முஸ்லிம்களுக்கு அதுல மகிழ்ச்சி இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, காரணம் என்னன்னு சொன்னா, வேதம் உண்டு நீங்க சொன்னீங்களே, திருக்குறான் ஒரு வேதம் சொன்னீங்கல்ல, இதே மாதிரிதான் அவங்களும் வேதக்காரர்கள் இருந்தாங்க. வேதக்காரர்கள் தோற்றுட்டாங்க, நீங்கள் தோற்றுறீங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்ப வேதக்காரர்கள் ஜெயிச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கு அடிக்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை கொண்டும் எவரை கொண்டும் என்ன செய்வான், வெற்றியை கொடுப்பாங்கிறதுக்கு ஷியாக்களை கொண்டு அல்லாஹ் கொடுக்கிறான். பாருங்க எவ்வளவு கொள்கையில வேற இல்லையா? அவங்க கொள்கை வேற, நம்ம கொள்கை வேற. இஸ்லாத்தினுடைய கொள்கையில அவங்க அலி ரலியல்லாஹு அவர்களை தான் மேன்மையாக இருப்பாங்க, அவங்க கொள்கை என்பது வேற. ஆனால் எதை கொண்டும் எவரை கொண்டும் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பாங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை, வெற்றின்னா வெற்றிங்கிறது தீர்மானங்கிறது வேற. அடி விழுதா இல்லையா, அதனுடைய நிலைகள் விழுதா இல்லையா, திணறாங்களா இல்லையா, கண்கூட பாக்குறோமா இல்லையா, இது எல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடு என்பது யாருடைய அநீதி இழைத்தவர்களுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே எந்த திரையும் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான்.